இல்ல பெரியமா 4 நாள் சாப்பாடு வைக்காத நாய்ங்க வராதுன்றாரு அவரு. கண்டிப்பா இத்தனை யார் பதில் வர கடிச்சு யார் பதில் சொல்லுவா? இத்தனை நாய் இங்க வந்தது காரணம் கார்ப்பரேஷன். ஆபரேஷன் பண்ணாம கார்ப்பரேஷனால தான் இத்தனை நாய் இங்க வந்தது. கார்ப்பரேஷன் சர்ஜரி பண்ணாததுனால நாய் ஜாஸ்தியாச்சு. எல்லாரும் கொண்டு வந்து 10 நாயை கொண்டு பீச்ல விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சு. பீச்ல வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. பீச்ல வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க. நான் அவங்க சேஃப்டிக்காக தான் வந்தேன். இல்ல பெரியமா ஹராஸ் பண்றது காமன் பீப்பிள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க. என்ன அரெஸ்ட் வரக்கூடாதுன்னா அரெஸ்டா? ஆமா நாங்க எப்படி வரக்கூடாது ட்வீட் பண்றவங்க துணைக்கு நான் வந்திருக்கேன். நீங்களே பாப்பற தான் பண்றீங்க. நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க? 4 நாளுக்கு மேல வரது 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார் சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்ன யார அரெஸ்ட் பண்ண 12 மணிக்கு வரனால தான் நடக்குது சார். ஹராஸ் பண்றது நியூ பீச் ரோட் நடந்தது சார். 12 மணி வரனால நியூ பீச் ரோட் சார். அப்புறம் 11 மணிக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் இரவு 12 மணிக்கு நாய்களுக்கு உணவு வழங்க வந்த பெண்ணிடம் இந்த பகுதியில் இரவு நேரங்களில் சுற்றினால் சமூக விரோதிகள் பாலியல் தொல்லை கொடுப்பார்கள் என்று போலீசார் பேசியதாக கூறப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சென்னை திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இரவு நேரங்களில் சாலையை சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் நள்ளிரவு 12 மணி அளவில் பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிக்காத வகையில் நாய்களுக்கு உணவு அளித்து வருவதாக கூறப்படுகிறது. நேற்று உணவு வைக்கும் போது திடீரென ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் உணவு வைக்கும் பெண்மணியின் உறவினர் மற்றும் அந்த பெண்ணிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கெல்லாம் நிற்கக்கூடாது எனவும் உணவு வைத்தால் கைது செய்வோம் என்ற பாணியில் அவர் பேசியிருக்கிறார். உடனடியாக அந்த பெண் அதனை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். வெளியே வந்தால் இது போன்ற சமூக விரோதிகளால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது என்று போல அவர் அதை பேசியிருக்கிறார். போலீசாரின் தொடர் விசாரணையில் அந்த நபர் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கார்த்திக் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் உணவு இங்கு வைத்தால்தான் அதிக அளவில் கடற்கரையில் நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனிமேல் இந்த பகுதிக்கு நீங்கள் வரக்கூடாது என்ற அணியில அவர் எச்சரித்திருக்கிறார். இதனை வீடியோ செய்த போது அந்த வீடியோ பதிவு செய்த அந்த செல்போனையும் அவர் பிடுங்கியிருக்கிறார். 1 மணி நேரம் கழித்து தான் செல்போனை தந்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்து இந்த சமூக வலைத்தளத்தில் வீடியோ காட்சிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து உயரதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட கார்த்திக் என்ற நபர் தான் அந்த வீடியோவில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.